ஐயா துணை. இன்றே அகில வாசகம். பாண்டவருக்கு உபகாரம் பண்ணியிருந்ததும் வீண்ட துரியோதனனை வெற்றி கொண்டே செய்தியதும் பொறுப்பேறி பொய்சடலம் போட்டு ஸ்ரீரங்கம் அதில் இருப்பதும் சொல்லி என்னை வருத்துவான் என்றார். அப்போது அரணார் ஆதிமாலோடுரைப்பார். இப்போது கலியன் ராஜ்யத்திலே பிறந்து 14 லோகம் அதும் பாறையிருள் முடினதால் இது நாள் வரையும் யான் உம்மை காணாமல் மனம் கலங்கி பேகணங்கள் மாலையிட்டு நான் இருந்தேன். கானம் கொண்ட மாயவரே கையிலை இருள் மாற்றும் என்றார். நல்லாயிருக்கிறதுகான் நாவின்றதெல்லாம் கேட்பதற்கு எல்லாம் இருக்கட்டும் என்று ஈசூரரே உம்முடைய கழுத்தில் தரித்ததையும் கழற்றி எறியும் என்றார். வாழுத்திடவே ஈசர் மாலை இதனை கழட்டி கோபத்தால் அக்கினியில் குறியாய் எறிந்தனரே. வேகத்தால் மாலை வெடித்தது காண் பேகணம் போல் கொள்ளை கொண்ட பேய்கள் கோடா முக்கொடியுமாய் துள்ளி குதித்து சுற்றி குதித்தாடும். அப்போது பேய்கள் அரணாரடி வணங்கி இப்போது ஈசுரரே எங்கள் பசி தீர்த்து மந்திர சாலே மாய்மாலே மரணமும் தந்திர சாலம் சருவதுமி தரும் ஐயா. கொல்ல சங்கிலியும் கொன்றவரை தான் எழுப்ப வெள்ளபீலே சங்கிலியும் வெடிப்பாக தரும் ஐயா. ஈசூரரும் தேவர்களும் என் கபடத்துள்ளாக வீசுவல வரங்கள் விடையாக தரும் ஐயா. அப்போது பேய்கள் அது கேட்ட அத்தனையும் இப்போது கொடுக்க ஈசூரரும் சம்மதித்து மாலோடும் வேதா மறையவனோடும் கேட்பார். கேட்டிருந்த நாரணரும் கிருபையுடன் ஈசூரரும் தேட்டம் உடன் பார்த்து செப்போவாரம்மானி. ஈசூரரை பேய்களுக்கு யுவரங்கள் இந்த கால் வீசுங்கான் லோகம் அதை விழுங்கும் காண்கி பேய்கள். தூயவரே பேய்கேட்ட சுத்தவரம் அத்தனையும் நியாயம் இல்லை என்று தான் உரைக்க போகாது. ஆனாலும் பேய்களுக்கு அருளினால் இவ்வரங்கள் ஞானாந்திரம் ஞானே நாரத மாமுனியை வருத்தியே பேய்களுக்கு
வாரம் கொடுத்தவன் கையிலே இருத்தி அணைய வைத்து ஏழ்பியும் பேய்களையும் பேய்களுட பேரில் பிழைத்ததுதான் குற்றம் என்றால் தேயக்காளி மாளுகையில் சிவவட கைலாசம் அதில் முனி சிறையும் பேய்களுக்கு உயிரழிவு என்று சொல்லி துணிவானே முனியுடனே சொல்லி அனுப்பும் என்றார். ஐயா உண்டு.